اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من كانت له أرض فليزرعها فإن لم يزرعها فليزرعها أخاه أو قال النبي صلى الله عليه وسلم. صدق النبي الكريم. சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் நில குத்தகையை பற்றி பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. நில குத்தகைகள் என்று சொல்லக்கூடிய சமயங்களில் இது மூன்று வகையாக இது வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று, நிலம் ஒருவருக்கு உரியதாக இருக்கும், அதில் உழுது பயிரிட்டு பணிக்கு மற்றொருவர் பொறுப்பேற்பார். விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட அளவு தனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த 2 ஏக்கர் நிலம் இருக்குது, நீ இதை உழுதுக்க, விவசாயம் செஞ்சுக்க, ஏதோ ஒண்ணு செஞ்சுக்க, ஆமாம் எனக்கு வருஷம் ஒரு 5 குவிண்டால் நெல்லு கொடுத்தரணும் அல்லது தானியம் கொடுத்தரணும் அப்படின்னு சொல்றது. அது விளையுதா விளையிலையா, ஆமா பயிரானா இல்ல இடலையா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாம எனக்கு 5 குவிண்டால் வந்துடணும் நெல்லு எப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த குத்தகை செல்லாத குத்தகை, அது கூடாத ஆகாத குத்தகை. மார்க்கத்தில் இது கூடாது. அதே போன்று நிலத்திலிருந்து விளைச்சல் வருமா வராதா என்று கூட அதில் உறுதியாக தெரியாத சூழ்நிலையில் இவர்கள் இது போன்று செய்து கொள்ளுதல். இல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லிட்டு இங்க இருந்து விளையக்கூடிய பொருள்களை எனக்கு கொடுத்தரணும், இப்படி செய்யக்கூடியதும் கூடாது. ஆக இந்த வகையான ஒரு வகை குத்தகைகள் கூடாது. இரண்டாவதாக, நில உரிமையான தமது நிலத்தை பொன், வெள்ளி, உணவு, துணி, பணம் இது போன்ற விஷயங்களுக்கு வாடகைக்கு விடுவது. இவர் என்ன செஞ்சாரு, அக்ரிமெண்ட் பண்றது, நீங்க ஒரு வருஷத்துக்கு வச்சுக்க, நீ விவசாயம் செஞ்சுக்க, ஏதோ செஞ்சுக்க, இப்ப எனக்கு இவ்வளவு கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லி இது வாடகை குத்தகையாக ஒரு இது விடுவாங்க. இந்த நிலம் கொடுக்கக்கூடியது செல்லும். இது போல செய்து கொள்ளலாம். சில உணவுப் பொருள்களுக்கு நிலத்தை கொடுப்பது என்பதுதான் அந்த இடத்துல கேள்விக்குறியாகும். நீ எனக்கு வருஷத்துக்கு 2 மூட்டை நெல் கொடுத்துரு, இல்ல 2 மூட்டை அரிசி கொடுத்துரு, நிலத்தை வச்சுக்க, நீ உழுதுக்க அப்படின்னு சொல்றது அந்த உணவுப் பொருள்களாக சொல்லும் பொழுதுதான் அந்த இடத்துல கூடாத ஒன்றாக ஆயிடும். இவனுக்கு வாடகைக்கு கொடுப்பது போன்று இவர் கொடுக்கக்கூடியது இது செல்லுபடியான ஒன்றாக இருக்கும். மூன்றாவது, விளைச்சலில் 3இல் ஒரு பகுதி அல்லது 4இல் ஒரு பகுதி இல்ல 5இல் ஒரு பகுதி இன்னொரு பெர்சன்டேஜ் போட்டு எடுத்துக்கிறது. இப்படி ஒரு குத்தகை. நிலம் என்னது, உழுவது, அதில் விதையிடுவது, விவசாயம் செய்வது எல்லாம் வழக்கு சார்ந்தது. ஆனா வரக்கூடிய விளைச்சலில் எனக்கு ஒரு 2% தந்துடணும், இல்ல ஒரு 5% தந்துடணும், இந்த பெர்சன்டேஜை கணக்கு வைப்பாங்க. இப்படி செய்யக்கூடியது இருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களும் செய்து கொள்வது இந்த வகையான செல்லும் என்பதாக சில அறிஞர்கள் கூறுறாங்க. இது போல செஞ்சுக்கலாம். ஏன்னா அதுல வருங்கிறது தெரியும், வந்திருக்கக்கூடியதுன்னா அங்க இவங்க பெர்சன்டேஜ்ங்கிறது பேசக்கூடியது ஒன்று, வராமல் அவனை சிரமப்படுத்துறது இல்லை. இதில் யாரும் நஷ்டப்படக்கூடாது, யாரும் சிரமப்படக்கூடாது. நிலத்திற்கும் நிலத்து உடையவர்களுக்கும் அவர்களுக்கு அங்கு இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. அதே சமயத்தில்
விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளையும் அங்கு அவர்கள் வேர்வையை சக்கையை பிழிந்து அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த வகையானது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பல்வேறு ஹதீஸ்களை பார்க்கக்கூடியது என்றால் பல்வேறு விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்தை குத்தகைக்கு விடுவதை தடை செய்துள்ளார்கள் என்பதாக அறிவித்துள்ளார்கள். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்த நில குத்தகைகள் என்பது கிரால் அருள் என்பதாக இதுக்கு சொல்லுவாங்க. இப்படியாக கொண்ட முறைகளில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். நிலத்தில் குறிப்பிட்ட பகுதியில் விளையும் தானியத்தில் குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு அப்படின்றது. என்னன்னா கிணத்து பகுதிகள் இருக்கும், கிணத்து பகுதிகள் இருக்கும் பொழுது தண்ணீர் அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நல்ல விளைச்சல்கள் நல்ல முறைகள் இருக்கும். இந்த பகுதிகள் என்ன செஞ்சிருக்குன்னா இந்த குறிப்பிட்ட ஏரியாக்கள் இந்த இத்தனை குழி யாருக்கு சொன்னோம், இதுல என்ன விளையுதோ அது எனக்கு தான் சொன்னோம், பாக்கி எல்லாத்தையும் நீ வச்சுக்க, அதுல விளையக்கூடியது நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. இப்படி விடக்கூடிய சமயத்துல இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் நல்ல விளைச்சல்கள் வரக்கூடிய இடம் என்பது அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தண்ணீர் பாய்ச்சல் அதிகமாக இருக்கும். இதை தாண்டிய அடுத்த இடத்திற்கு அடுத்த குழிகளுக்கு தண்ணீர் செல்ல வேண்டும் என்றால் கம்மியான சூழ்நிலை தான் செல்லும். ஏன்னா நமக்கு தெரியும் அரபு நாடுகளில் பார்க்கக்கூடிய சமயங்களில் அதிகமாக வெயில்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, தண்ணீர்கள் நல்ல உஞ்சக்கூடிய பூமிகளாக அது மணல் பாங்கக்கூடிய பூமிகளாக இருக்கக்கூடியது. இப்ப இப்படியாக இந்த இடங்கள்ல என்ன செஞ்சிருது, இந்த இடங்கள்ல இந்த நல்ல விளைச்சல்கள் வரக்கூடிய இடங்கள்லாம் எங்களுக்கு சொந்தம், இதுல என்ன விளையுதோ அதெல்லாம் நாங்க எடுத்துக்கணும், எங்களுக்கு சொன்னோம், பாக்கி உள்ளது எல்லாத்தையும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படியாக கொண்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்ததுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அதே சமயத்தில் முன்னால் சொல்லப்பட்டது அந்த இரண்டாவது வகைகள் இருக்கின்றது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். கைபர் போர்க்களத்தின் சமயங்களில் ஒரு ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றது. அந்த ஒப்பந்தங்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது இந்த குத்தகை முறைகளை கையாளுகின்றார்கள். எந்த குத்தகை முறைகளை? நீங்க மொத்தத்துக்கு விவசாயம் செய்ய கொடுக்கிறது, அதில் விவசாயம் செய்து வரப்பட்ட பலன்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகளை நீங்கள் இணைஞ்சிடணும், அதை வாடகையாக நீங்க தரணும், அதனுடைய கிரயமாக நீங்கள் குத்தகையாக தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தது. அதுதான் நபித்தோழர்கள் ரபியா இப்னு கதீஜா அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அந்த காலத்துல நடந்ததுடைய அவங்க கூடாது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த காலத்துல இது போல முன்னால் சொல்லப்பட்டது போல விளைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்ப்பாசனங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சொல்லக்கூடியது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அதற்கு பின்னால் வரப்பட்ட கலீஃபாக்களாக வரப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டங்கள்லாம் கைபர் வாசிகளிடம் இருந்து செய்யப்பட்ட குத்தகை முறை ஒப்பந்தங்கள் செய்தனுடைய ஒன்று இருக்குது. அது என்ன? விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதங்களை எடுத்துக்கொள்வது, எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது கூறும். அது நடைமுறைகள் இருந்து கொண்டிருந்தது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது. ஆக குத்தகை என்று சொல்லக்கூடியது, முறைகள் என்று சொல்லக்கூடியது இரு நபர்களுக்குமே பயன் தரக்கூடியதாக இருக்கணும். அப்ப இது ஒரு காலகட்டங்கள் என்ன ஆகும், விவசாயம் செய்திருப்பார்கள், விளைச்சல்கள் நல்ல முறையில் அமோகமாக இருப்பது போன்று தெரியும். ஒரு கடுமையான காற்று மழையின் காரணமாக அனைத்து பயிர்களும் நீரில் மூழ்கி சேதமடைஞ்சிடும். அப்ப சேதமடைஞ்சா என்ன விஷயம், இங்க எது லாபம் கிடைக்கல, பயிர்கள் கிடைக்கல அப்படின்னு நஷ்டம் தான் ஏற்படுது. இந்த நஷ்டங்கள் இரண்டு பேத்துக்கும் தான் சமம், இரண்டு பேத்துக்கும் சமமாக ஆயிரும். அவருக்கு விவசாயம் செய்தவர் நிலத்துடையவருக்கு எந்த ஒன்றும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதா இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு
விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்பிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.